வணக்கம் நேயர்களே, கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா. இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு எளிமையான தாந்திரிகத்தை பற்றி உங்களுக்கு பதிவு போட வந்திருக்கேன். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் நண்பர்களே. நான் என் இடைவெளியை ஆகிப்போச்சு வீடியோ போட. ஏன்னா அடுத்தவர்களுக்கு கொடுத்து அது வெற்றி கண்ட பிறகு தான் நான் எப்பவுமே ஒரு பதிவு பண்ணுவேன். அதை பார்த்து நீங்களும் பயன்பெறணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பு. கணவன் மனைவி தகாத உறவை பிரிப்பது எப்படி செலவே இல்லாமல். இது செலவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பதிவு. நீங்கள் பார்த்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோவுக்கு வர்றீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து தெரியாதவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் பதிவு. நண்பர்களே, இன்று ஒரு நல்ல தலைப்பு. இது நிறைய பேர் என்னிடம் கேட்டு நான் அவர்களுக்காக இந்த பதிவை பதிவிறக்கம் பண்ணுறேன். பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது கணவன் மனைவி கள்ள உறவு தொடர்பு. கள்ள உறவு தகாத உறவு தான் கள்ள உறவுங்கிறது, ரெண்டும் ஒன்று தான். அதனால் நிறையா பேர் இன்றைக்கி அடிக்ட் ஆகிட்டு அவங்களுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்ருக்காங்க. குடும்பம் அந்த கள்ள தொடர்பில் தகாத உறவால் அவங்க வாழ்க்கையே சின்ன பின்னமாய் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அவை மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, அவங்க குடும்பமே பாதிக்கப்படுது. ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க? அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேரும், நீங்கள் பெற்ற குழந்தைகளே உங்கள் மன உளைச்சல் ஆகிவிடுகிறது. அதுக்காகத்தான் நான் இந்த பதிவை செலவே இல்லாமல் மிக ஈஸியாக இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு துணை புரியும். ஒரு 3 வாரம் செய்ய வேண்டியது வரும். அந்த 3 வாரம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய பிரச்சனை, உங்கள் கணவர் எங்கு போயிருந்தாலும், யாரிடம் தொடர்பு வைத்திருந்தாலும் சரி, மனைவி யாரிடம் தொடர்பு வைத்திருந்தாலும் சரி, இருபாலருக்கும் மட்டுமே இது கணவன் மனைவி மட்டுமே செய்தால் மட்டுமே தான் பலிக்கும். வேறு யாருக்கும் இதை செய்யக்கூடாது. தீங்கானது பண்ணாதீர்கள், நன்மையை செய்யுங்கள், நல்லதே நடக்கும், நீங்களும் வாழலாம். இது சரி, நம்ம வீடியோ லென்த்தாக போகுது, பேசிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் நம்ம பரிகாரத்தை பார்ப்போம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளே போதும், வேறு வெளியில் போய் பொருள் வாங்க வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நாளாக வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் போய் ஒரு அரச மரத்தடியை நின்று அரச மரத்தை வேண்டி, இப்போ நான் எனக்கு பழிக்கணும், என் கணவர் என்ன பிரச்சனையில் இருக்கிறாரு, இல்லை என் மனைவி என்ன பிரச்சனையில் இருக்கிறா, அதனால் நான் உன்னை பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட அனுமதி கேட்டு நல்ல இலையை ஒரு அரச இலை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பூஜை ரூமில் நல்லா குளித்து சுத்த பத்தமாக இருந்துட்டு அந்த இலையை நல்லா மஞ்சள் மேலே பூசி மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டு கழுவிடுங்க. கழுவி அந்த இலை எடுத்து வச்சுட்டு அந்த இலை மேலே பெண்ணோட பேர் தான் எழுதணும். அதே போல் இன்னொரு பொருள் என்னன்னா, ஜாதிக்காய். கண்டிப்பாக ஜாதிக்காய் வேணும். ஜாதிக்காய் எடுத்து அதையும் அப்படித்தான் ஒரு மஞ்சள் நீரில் போட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி சுத்தமாக எடுத்து வச்சுட்டு, சிகப்பு ஹெச் பேனாவாக இருந்தாலும் சரி, எந்த பேனாவாக இருந்தாலும் சரி, அதில் என்ன பண்ணுறீங்க, ஆணோட பேர், உங்கள் கணவர் பேர் எழுதுறீங்க. எழுதி ரெண்டையும் வச்சுக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு பொருளும் தேவை. அது உங்கள் கணவருடைய உள்ளாடையோ மனைவியோட உள்ளாடையோ வேர்வை படிஞ்ச உள்ளாடை தேவை. அதையும் ஒரு கைக்குட்டை ஒரு கர்ச்சீப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக பெருசு தேவையில்லை. என்ன பண்ணுறீங்க, உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வத்தை வேண்டுங்க. அப்படி குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் இஷ்ட தெய்வம், அதுக்குரிய ஒரு இதையும் நான் சொல்கிறேன். அது இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டுங்க. அந்த இஷ்ட தெய்வம் முருகனாக இருக்கலாம், எந்த ஒரு இறைவனாக இருக்கலாம். அது என்ன பண்ணுறீங்க, அந்த 3 பொருளையும் எடுத்து பேர் எழுதி வச்சுருக்கீங்கள்ல, அந்த துணி மேலே வச்சு ஒரு மூட்டையாக கட்டிடுங்க. மூட்டையை ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டிடுங்க. அது உங்கள் வீட்டுக்காரர் என்ன கலர் உள்ளாடையாக இருந்தாலும் பரவாயில்ல, மனைவி என்ன கலர் உள்ளாடையாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உருண்டையை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கிழக்கு முகமாக நின்றுங்க, ஒரு முகப்படுத்துங்க மனசை. என் கணவர் குலதெய்வத்தை வேண்டிட்டு, என் கணவர் இனி என் சொல் பேச்சு கேட்கணும்,
வேறு தொடர்பு கூட இருக்கக்கூடாதுன்னு மனசார வேண்டிட்டும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதை வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குலதெய்வத்தையே ஒரு குலதெய்வம் வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், முருகன்னு வச்சுக்கோங்க. முருகா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி இப்படின்னு ஒரு 108 முறை சொல்லிவிட்டு என் கணவன் என்னிடம் பிரியாமல் இருக்கணும், என் குடும்பம் சிரமத்தில் இருக்குன்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு, முருகன் அப்படிங்கிறது வந்து நாங்கள் குலதெய்வமாக சொல்லலை, உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். அல்லது உங்கள் குலதெய்வ பேர் தெரிஞ்சு அந்த குலதெய்வத்து பேரை சொல்லி போற்றி, குலதெய்வ கருப்பசாமியாக இருந்துச்சுன்னா கருப்புசாமியே போற்றி, கருப்புசாமியே போற்றின்னு ஒரு 108 முறை சொல்லி அந்த உருண்டையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ வச்சுருங்க. ஒரு 7 நாள் வச்சுட்டு 7ஆவது நாள் மீண்டும் நீங்கள் செய்யணும் இல்லையா, அதை வந்து 3 தரம் செய்யணும், வாரத்துக்கு ஒரு டைம். அந்த உருண்டையை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரச மரமே இருந்தாலும் சரி, நீங்கள் பறிச்ச இடமே இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சின்ன பள்ளமாக தோண்டி அதுக்குள்ளே வச்சு மூடிட்டு வந்துடுங்க. அப்படி உங்களுக்கு அரச மரம் அங்கே போய் உங்களால் மூட முடியாதுன்னு இருந்தால், ஓடுற தண்ணி ஆறோ குளமோ குட்டையோ அல்லது கடலோ உள்ளே விட்டுட்டு வந்துடுங்க. விட்டுட்டு வந்து மீண்டும் ஒரு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமையை பார்த்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இன்னொரு இலையை பிடுங்கி முதல்ல செஞ்ச மாதிரியே செய்கிறீங்க. இப்படியே ஒரு 3 வாரம் நீங்கள் செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்கள் கணவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட கணவரோ மனைவியோ எந்த ஒரு கள்ள தொடர்பையும் விட்டு வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்வார். நான் இது அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்டவர்கள் இந்த பதிவை போடுற, பதிவிறக்கம் செய்கிற பார்த்து நீங்களும் பயன்பெற அன்பர்களே. இதுபோல் எங்களுடைய ஆசிரமத்தில் கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், ராஜ வசியம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது வாட்ஸ்அப்பும் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அதே போல் அனுப்பி உங்களுடைய எண்ணற்ற பிரச்சனை, தொழில் பிரச்சனையா, கடன் சுமை பிரச்சனையா, அல்லது எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த செலவில் உங்களுக்கு நிறைந்த பலனை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அன்பர்களே இதை செய்து பயன்பெற்று மீண்டும் சந்தோஷமாக வாழுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றாங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திங்க, அப்படியே கூட வர்ற ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் உங்கள் நண்பர்கள் ஒரு உறவினர்கள் யார் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நிவர்த்தி சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த புண்ணியம் நம்மளை சேரும், உங்களை சேரும். நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்களால் அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க கண்டிப்பாக 100 வருஷம், நீங்கள் 100 வருஷம் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழ்வீங்க. மீண்டும் இன்னொரு தலைப்பில் நான் சந்திக்க வர்றேன் நண்பர்களே. இன்னும் வீடியோவில் வந்து என் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். ஏற்கனவே நான் போட்டிருக்க தகாத உறவை பிரிப்பதை பற்றி அந்த வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி வணக்கம். மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்க வருகிறேன். நன்றி வணக்கம். ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே.